ஸ்தோத்திரம். மார்ச் 26. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு ஜெபம் பிளஸ் முயற்சி வெற்றி. ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெற்றியின் ரகசியம் ஒரு நபரிடம் கேட்டால் ஒரு கட்டுரையை படித்து விடுவார்கள். வெற்றியின் வித்தாக மனுஷன் விதைப்பதோ அவனுடைய சுய பலத்தினால் சாதனை என்பது சாத்தியமற்ற ஒன்று. சுய பலத்தின் தோல்வியும் தேவ பலத்தின் ஜெயமும். வெற்றியின் விதிகள். ஜெபமும் முயற்சியுமே. நாம் என்னதான் சுயபலத்தை முதலீடு செய்தாலும் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ண கையொப்பம் போடாவிட்டால் உங்கள் லாபம் சாபமாக தான் முடியும். எனவே உங்கள் சுயபலத்தை என்றைக்கும் சார்ந்து கொள்ளாதிருங்கள். அது உங்களுக்கு சாபத்தை மாத்திரம் பெற்று தருமே தவிர சாதனையாளராக மாற்றாது. ஆனால் கர்த்தரின் கரத்தினால் வரும் ஜெயமானது நம் ஜென்ம காலம் முழுவதும் நிலைத்திருக்கும். சுயபலத்தை நம்பி போன கோலியாத்துக்கு தோல்வியும் தேவனை முன்னிறுத்தி போன தாவீதுக்கோ வெற்றியும் கிடைத்தது என்பதை மறந்து போகாதிருங்கள். தேவன் உங்களுக்காக செய்தால் அது சாதனை, நீங்கள் உங்களுக்காக செய்தால் அது சோதனை. ஜெயத்தை ஜெபத்தினால் பெற்றிடுங்கள். எனவே ஜெயத்தை தரும் தேவனிடம் நாள்தோறும் நீங்கள் முன்னெடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் சமர்ப்பித்து ஜெபியுங்கள். அவர் உங்களது முயற்சி இகழ்ச்சியாகாதவர். சிறப்பான வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். உங்கள் ஜெயத்தை ஜெபத்தினால் பெற்றிருங்கள். இன்றைக்கு கூட நம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வெற்றிக்காக காத்திருக்கலாம். தேவன் உங்களுக்கென நிச்சயத்திற்கும் நேரத்தில் நிச்சயமாகவே ஜெயத்தை தருவார். சிலர் யுத்தம் செய்து ஜெயித்தனர், சிலர் சுத்தம் செய்து ஜெயித்தனர், சிலர் நித்தம் ஜெபித்து ஜெயித்தனர். நாமும் ஜெயமாக வாழ நம்மை அவருக்கு தத்தம் செய்வோமாக. தேவன் தாமே நம்மை ஜெயமாக பாதையில் வழி நடத்துவாராக. ஆமென்.